திரு மணிகண்டன், நீங்க என்ன பாக்குறீங்க இதுல? அது ஒரு ஏதோ ஒரு விதத்துல நெகட்டிவா பார்க்கப்படுமா அப்படிங்கிறது தான் திரு அண்ணாமலையோட இந்த முடிவு. இல்லைங்க, திரு அண்ணாமலையுடைய தந்தையார் திரு ஐயா குப்புசாமி அவர்கள் உண்மையிலேயே உடல்நிலை சரியில்லை என்பது எனக்கு நேரடியா தெரிந்த உண்மை. அவர் உண்மையிலேயே நீங்க சிங்கானூர் தவிர்த்து மற்ற தொகுதிகள் எல்லாம் வேறு மாவட்டங்கள் இருக்குங்க. அவரு மருத்துவமனையில இருந்து பார்க்க வேண்டிய காரணத்தினால உண்மையான அது காரணம் ஒழிய இது இவ்வளவு தூரம் பேச அவசியமே இல்லைங்க. இதுல அண்ணாமலை அவர் சொன்ன அடுத்த மாதம் பாருங்க, தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்ய சொல்லியிருக்காரு தேர்தலின் போது. அதனால இது கட்சி முடிவு பண்ணும். அதே போல முதலமைச்சரா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தயாரா இருக்கேங்கிறாரு. ஏன்னா அவர் அந்த மாதிரி எந்த அதிருப்தியிலும் இல்லைங்க. அவர் உண்மையே அப்பா டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த காரணத்தினால அவர் பண்ணிக்கிற ஒரு விஷயம். எல்லா விஷயம் சார் இவங்க சொன்னாங்க, அதாவது 54 ஆண்டுகளான ஒரு இயக்கம் அதிமுக. அதுல 51 ஆண்டு காலம் அதிமுகவில் பணியாற்றிய எடப்பாடியார் 4 ஆண்டு காலம் முதலமைச்சர், பொதுச் செயலாளர், இயக்க செயலாளர். அவரை ஒரு ஆணவ போக்கோடு எல்லின வகையில திரு விஜய் பேசுவது என்பது கேலி கூத்தா இருக்குங்க. 41 பேர் இறந்தாங்களே, ஒரு முறையாவது பேசினாங்க பாருங்க, எந்த மருத்துவமே இல்லைங்க, ஓடி ஒழிஞ்சிட்டாரு. உண்மையில அன்னைக்கு அதிமுக பேசுங்க, அதிமுக அன்னைக்கு காவல்துறையும் நடவடிக்கை எடுக்க பேசினாங்க. உண்மை அதிமுக மட்டும் பேசாம இருந்தா விஜய் நிலைமையே வேறீங்க. அதாவது பொதுச் செயலர் எல்லாரும் ஓடி பயந்துட்டாங்க. ஆனால் அதிமுக கொடி அசைச்சது யாருங்க? பாலச்சந்தர் குறுக்கிட விரும்புறாரு. நீங்க சொன்ன கருத்துல கேட்டு ஒண்ணு இருக்கு. ஆமா, விவாத நெறிமுறைன்னு ஒன்று இருக்கு. 2 சப்ஜெக்ட் பேசுவோம்னு பேசணும். முதல் சப்ஜெக்ட் பத்தி பேசுறதுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. 2வது சப்ஜெக்ட் பேசும்போது மறுபடியும் முதல் சப்ஜெக்ட் போறோம்னா மத்தவங்களும் அதே மாதிரி ஆரம்பிச்சாங்கன்னு எங்க போய் ஒரு மறுப்பை பதிவு பண்ண விரும்புறாரு. அதனால நீங்க எடப்பாடியார் குறித்து மோசம் பேச நீ கரண்ட் பேச போட்டுருந்தானே நான் பேச முடியாது. அதாவது அதிமுக உண்மை சொல்றேன், 26 எங்க போனீங்க? தேவையில்லாம துப்பாக்கி சூடு முடிச்சோம் எங்க போனீங்க? டிவில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன ஆட்கள் தான் சார் நீங்க. ஆமாங்க, நீங்க நாம போகவே இல்லைங்க. நீங்க போகல. போராடிய மக்கள் தமிழக மக்கள் தமிழ் தீவிரவாதிகள் குருவி சுடுற மாதிரி சுட்டு போறீங்க. இன்னைக்கு என்ன ஆட்சி நடத்துறீங்க? இன்னைக்கு ஏன் போகல? ஏங்க எடப்பாடியே போராடிங்க போறீங்களா? அந்த 40 பேர் எடப்பாடி போராடி போறீங்களா? ஏன் போகல? நீங்க தூத்துக்குடி போறீங்களா? என்ன பயம் வந்தது? தூத்துக்குடிக்கு போனீங்களா? ஆமா, நீங்க சுட்டுக்கொண்ட மக்களை போய் பாத்தீங்களா? பகிரமா மன்னிப்பு கேட்டீங்களா நீங்க? சரி, அன்னைக்கு போறீங்களா? அந்த செம்பரி தூத்துக்குடியில் நடந்த திட்டமிட்ட கொலை, ஒரு கொலைக்கு ஒரு அரசு, இது கூட தெரியாது உங்களுக்கு? அச்சம் மாதிரி ஆதிக்கம் இல்லைங்க. அது அரசாங்கம் நடத்தி துப்பாக்கி கொடுக்க மறுக்கலான்னு. ஆனா இது பொதுக்கூட்டம் நசுக்கிறாங்க. யாருமே போகிற அச்சம் பயம் அந்த கண்டுகா விஜய் காணாம இருப்பாரு. விஜய் காப்பாற்றியதே பாதுகாத்ததே எதிர்கட்சிதான். அந்த அந்த நம்பிக்கையே இல்ல. அதாவது ஒரு விஷயம், பொதுமக்களை சந்திக்கிற இப்போ பக்கத்துல இருந்தவரும் சரி, நீங்களும் சரி, பாஜக அதிமுக எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறீங்கல்ல, விஜய் அடிக்கிறீங்க, காணா போயிட்டு வரப்போ நடிகர் விஜய் பொறுத்தது நடிகர் தான். அதை தாண்டி அரசியலே எதுவுமே இல்ல. நடிகர் மட்டும் வாழ்ந்துட்டு இருக்காரு. நடிப்பை மட்டும் வைத்துக் கொண்டவர் நானாக முடியாது சார். அவருடைய ஆணவத்துக்காக நிச்சயமாக பதில் கிடைக்கும். ஆணவம் நிச்சயமாக உச்சம் பற்றி பேசினாலும் சரி, வீரத்தான் தோணும். சரி, மக்களை எப்படி சந்திக்க போறாங்க தேர்தல் களத்தில், யார் சொல்லக்கூடிய கருத்தை மக்கள் இருக்கிறாங்கிறது தான் இப்போ சப்ஜெக்ட் ஆகும். அண்ணாமலை அவர்களுடைய முடிவுங்கிறது எந்த விதத்திலையும் இந்த கூட்டணிக்கு அரசியல் ரீதியான எந்த விளைவும் ஏற்படுத்தாதுன்றீங்க. பேசலாம். இது கேசிபிட்ட கேட்டு வந்துடுறேன் உங்கள்கிட்ட. கேசிபி, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு அவருடைய பர்சனல் இஷ்யூ ஒன்று இருக்குது, தந்தையாருடைய உடல்நலம் குறித்த விஷயம் இருக்குது. அப்போ அதுக்கு முன்னுரிமை தர வேண்டிய இடத்துல இருந்து இந்த முடிவு எடுக்கிறாரு, அதுக்கு மேலே இதை பார்க்க வேண்டியதில்லை அப்படின்னு பார்க்கணுமா, இல்லை வேறு நிகழ்வுகளையும் தொடர்ச்சியான ஒரு புள்ளிகளாக அதை பார்க்க வேண்டியிருக்கா? நிச்சயமா அவருடைய அந்த அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதை பார்க்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே தான் அவர் இந்த முடிவு எடுத்திருக்கிறார் என்பதை அவரே அதிகாரப்பூர்வமாக சொல்லி இருக்கிறார். ஒருவேளை அந்த விளக்கத்தை அவர் கொடுக்காம இருந்தார்னா, எந்த காரணத்தையும் பொது வெளியில் அவர் தெரிவிக்காமல் ஊடகமாக நான் விலகிக் கொள்கிறேன் என்பதோடு இருந்திருந்தா நம்ம அதுக்கு மேல அதை டீகோட் பண்றதுல ஒரு மீனிங் இருக்குது. அவரே நீங்க சொல்றது ரொம்ப சரியான ஒரு நீங்க சொல்றது ரொம்ப சரியானது தான். ஆனா இது ஏன் விவாதத்துக்கு அல்லது இப்படியான ஒரு கருத்துக்கு வருது, பொதுவெளியில இந்த கேள்விகள் எழுப்புறாங்கன்னா, இந்த அறிவிப்புக்கு முன்னதாகவே அதை சொல்லியிருக்க முடியும். ஏன்னா அவங்க தந்தையார் உடல்நலம் இல்லாமல் இருக்காங்கிறது தெரியும். அப்போ அவரோட கன்சல்டேஷன்ல அறிவிச்சிருப்பாங்களா, இல்லை அது இல்லாமலே அறிவிக்கப்பட்டுச்சு நினைக்கிறீங்களா? எதனால் அது வருது? இப்போ இல்லை, அவர் பாஜகவினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன்ட்ட நான் கடிதமாகவே கொடுத்துட்டேன் என்பதையும் அவர் தெரிவித்திருக்கிறார் இல்லையா? சரி.
அவர் அதையும் நான் கம்யூனிகேட் பண்ணிட்டேன்னு தானே சொல்றாரு. ஒருவேளை பாஜக மத்திய தலைமைக்கு கூட தேசிய தலைவர்களுக்கு கூட இது அவர் முதல்லயே கம்யூனிகேட் பண்ணி இருந்திருக்கலாம். ஓகே, ரைட். இப்போ இந்த விவகாரத்தில் பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த இந்த நகழ்வுகள் ஏன்னா இப்போ என்டிஏக்கு அவர் ஒரு ஸ்டார் ஸ்பீக்கராக அவருக்கு ஒரு இளைஞர்களுடைய ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது, அவர் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறது கூடுதல் பலம் அப்படிங்கிற இடத்துல இருந்து திரு பாலச்சந்தர் அந்த பார்வை வச்சார். இப்போ அதனால எந்த இழப்பும் இல்லை அப்படிங்கிறதா நீங்கள் பார்க்குறதா இருக்கா? இல்லை, நிச்சயமா அண்ணாமலை நீங்க இன்னும் நான் பழைய சப்ஜெக்டுக்குள்ள போகல. எப்படி அண்ணாமலை ஒரு காலத்துல அதிமுகவை வீழ்த்தி தான் பாஜகவை ஆட்சிக்கு கொண்டு வந்துட முடியும்னு முயற்சித்தாலும் கூட, அவருக்கு பின்னாடி ஒரு குறிப்பிட்ட சதவீத இளைஞர்கள் திரண்டாலும் கூட, ஒரு அரசியல் ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்கு நான் பிரச்சாரம் செய்வேன் என்று இந்த நிலைக்கு இன்றைக்கு வந்திருக்கிறார் பாருங்க. இதே நிலைதான் திரு விஜய்க்கு நம்ம ஒப்பிடலாம். இன்றைக்கு அவருக்கு இன்னும் அந்த அரசியல் அனுபவம் இல்லாத காரணத்தினால ஏதோ தான் முதலமைச்சர், தன்னுடைய கட்சி ஒரு பெரிய கட்சி என்பதாக அவர் ஒரு கற்பனையில் இருக்கிறார். அண்ணாமலைக்கு இதே இளைஞர் சக்தி இருந்தது. இன்னும் சொல்ல போனா அண்ணாமலைக்கு பின்னால இருந்தது ஓரளவுக்கு அரசியல்வாதியாக ஈர்க்கப்பட்ட ஒரு சக்தி. ஆனா விஜய்க்கு பின்னால் இருக்கிறது முழுமையான அரசியல் புரிதல் இல்லாதவர்கள். அப்ப இதையே அண்ணாமலையை போல விஜயும் புரிந்து கொண்டு அதிமுகவை ஆதரிக்கிற நிலை ஒருவேளை தேர்தல் களத்துக்கு போகிற பொழுது அப்படி ஒட்டுமொத்தமா அரசியல் புரிதல் இல்லாம இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? திரு செங்கோட்டையன் 50 ஆண்டு காலமா இருக்காரு, அத்தனை முறை வெற்றி பெற்றிருக்கிறாரு. திரு ஆனந்த் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தான். திரு சிடிஆர் நிர்மல்குமார் அதிமுக பொறுப்புல இருந்தாரு, பாஜக மாநில பொறுப்புல இருந்தாரு. திரு பிரபாகர் இருக்கிறாரு, அவங்க அதிமுகலேருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், மாவட்ட பொறுப்புகள் இருந்தவர், மாநில பொறுப்புகள் இருந்தவர். இப்படி எல்லாரும் இருக்கும்போது யாருமே அரசியல் புரிதல் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இளங்கன்று பயமறியாதுன்னு இருக்காருன்னு சொல்றீங்களா? அதை கேட்போம் நம்ம. ஆனா அவங்க கூட இருக்கிற யாருக்குமே அரசியல் புரிதல் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அண்ணாமலையையும் விஜயையும் ஒப்பிடுகிற பொழுது அண்ணாமலையோடு பயணித்தவர்கள் அதிக அரசியல் புரிதல் கொண்டவர்களாக, அதாவது ஒரு அரசியல்வாதியாக அவரால் ஈர்க்கப்பட்டவர்கள். விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகராக அவரால் ஈர்க்கப்பட்டவர்கள். இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. முழுமையான அரசியல்வாதியாக அவரால் ஈர்க்கப்படலை இவங்க. இல்லை, இப்போ அந்த இடத்துல இருந்து கூட அதுவே அவருக்கு புதிய ஒரு சக்தியாக இருக்கலாம்ல. இப்போ நீங்கள் வழக்கமான அரசியல் தான் அவரும் மேற்கொள்ளணும்னு என்ன இருக்குது? அவர்கிட்ட இருக்கக்கூடிய இளைஞர் படை அல்லது அவருக்கு வரக்கூடிய ரசிகர்கள் அவங்க இன்டாக்டாக முழுக்க வராங்கங்கிறதே அவருடைய பலமாக மாறாதா? இல்ல, அவருடைய பலம்ங்கிறதுங்க, நீங்க ஒரு அரசியல் தலைவர்னா என்ன எதிர்பார்ப்பாங்க? அது இன்னொரு 3 மாத காலத்துல தேர்தல் வர இருக்குது. அப்ப ஒவ்வொரு இளைஞர்கள் மத்தியிலையும் இவர் சொல்றாரு இல்லையா, வீட்டுக்கு ஒரு விஜய். அந்த வீட்டுக்கு ஒரு விஜய் என்ன எதிர்பார்ப்பாங்க? நம்முடைய தலைவர் மீண்டும் ஆட்சிக்கு வந்து நமக்காக என்ன செய்ய போகிறார் என்பதை கட்சியினுடைய 3வது ஆண்டு தொடக்க விழா, இன்னும் 100 நாட்கள்ல தேர்தல் வருகிறது. ஒரு தெளிவான ஒரு பாதையை நம்முடைய எதிர்பார்ப்புகளை அவர் வழிகாட்டுவார் என்று எதிர்பார்ப்பாங்களா? இல்ல மேடையில ஒரு பள்ளிக்கூட ஆண்டு விழா போலவோ ஒரு கலாச்சார நிகழ்ச்சி போலவோ, அது இன்னும் சொல்ல போனா அரசியல் புரிதல் இல்லாத காரணத்தினால ஒருவேளை இந்த மாதிரி தான் ஒரு பாட்டுக்கு நடனம் ஆடுறத எல்லோரும் விமர்சிப்பாங்க. அப்ப அந்த இடத்துல விஜய் பேசிய அரசியல், விஜய் பேச தவறிய அரசியல் இதெல்லாம் விமர்சிக்கப்படாது. விஜய் நடனமாடினார் என்பது மட்டுமே செய்தியாகும் என்று அவர் ஊடகத்தை சரியாக கையாண்டிருக்கிறார் என்று கூட நம்ம பார்க்கலாம். ஸ்ரீராம், ஆனா இது எந்த விதத்திலும் ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு ஏற்புடையது அல்ல. எம்ஜிஆர் ஒரு அரசியல் பொதுக்கூட்டத்தில் கூட ஒரு பாட்டு கூட பாடினது கிடையாது. அத்தனை என்னுடைய ஆரம்ப சுத்துல உங்களுக்கு ஒரு அடிக்கோல் போட்டு காமிச்சேன். ஒரு அரசியல் பொதுக்கூட்டத்தில் கூட அந்த அரசியல் பொதுக்கூட்டத்தில் தன்னை ஒரு முழுமையான அரசியல் தலைவராக மட்டுமே எம்ஜிஆர் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வார். ஒரு பாட்டு கூட அவர் சினிமா சாயலை எடப்பாடியார் கூட்டத்துக்கு வரதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் அரசியலுக்குள்ள அவர் கொண்டு வரல. எம்ஜிஆர் பரவாயில்ல, நல்லவர். எம்ஜிஆர் அவருடைய